இங்க நிக்கிற பைக் என்னாச்சு? அதையேன்பா கேக்குற? ஸ்டார்டிங்லயே மக்கர், அதனாலதான் இங்க நிக்கிறேன். பரவாயில்ல, என் பேக் சீட் காலியா தான் இருக்கு. வாங்க போலாம். நான் பரவாயில்ல, அவங்கதான் பஸ்ஸுக்காக ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. அவங்களே ஏத்திக்க. கமான் மேடம். அன்னைக்கு சீட்ரா. நாமா கண்ணு குயில் என்ன சொல்லுது? குயிலு குவ மாட்டேங்குதுடா. முறைக்குதுடா. இருடா, என்னோட பர்சனாலிட்டிக்கு கூ வைக்கிறேன். மேடம், டவுனுக்கு போறதுக்கு பஸ் கிஸ்து கிடைக்குமா? என்னது? பஸ் கிஸ்து கிடைக்குமான்னு கேக்குறேன். பஸ் கிஸ்து கிடைக்குமான்னு கேக்குறேன். ஷூர். நானும் உங்களை ரொம்ப நாளா பாத்துட்டு தான் இருக்கேன். எனக்கு ரொம்ப ஆசைதான். இருந்தாலும் இது பஸ் ஸ்டாப்பா இருக்கே, கொஞ்சம் ஓரமா போய்க்கலாமா? ஓகே, கம் ஆன். என்னங்க, கிஸ் தானே வேணும்? ஆமா. ஆமா மச்சான். எக்ஸ்கியூஸ் மீ, நம்ம 17 பாக்கியத்தம்மா வீடு எங்க சார் இருக்கு? மனுஷன் வயிற்றுச்சல்ல இருக்கும்போது அட்ரஸ் வேணுமா? அட்ரஸ் என்ன சார் வைத்தறிச்சல்? ஒண்ணு இல்ல சார், கிஸ் வேணும்னு கேட்டாரு, நல்லா கொடுத்தேன் கையால. பாவம் சார். மிஸ்டர், நீங்க சொன்ன அட்ரஸ் எங்க வீடு தான், வாங்க போலாம். உங்க வீடா? போமா வரேன் சார். அவன் எந்த அட்ரஸ் கேட்டாலும் தெரியல, ஆளு கொஞ்சம் டிப் டாப்பா வந்தா போதும், வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. பிரதர், மேடம் உங்களுக்கு ஒரு கிஸ் தான் கொடுத்தாங்க. நான் கொடுக்க ஆரம்பிச்சா எக்கச்சக்கமா கொடுப்பேன். எப்படி வசதி? பசங்க, சாரி, என்னால உங்களுக்கு ரொம்ப சிரமம். நீங்க ஒண்ணு இன்டர்வியூக்கு நேரமாச்சே, எப்படி உங்க கூட வீட்டுக்கு வர்றது? ஒண்ணு செய்வோம், ஆபீஸ் முடிஞ்சு சாயந்தரம் நான் இங்க வந்துடுறேன், நீங்க இன்டர்வியூ முடிஞ்சு இங்க வந்துருங்க, 2 பேரும் ஒன்னா போவோம். தட்ஸ் குட் ஐடியா. பிரிட்டி. ராஜமூர்த்தி, உங்க வயசு என்ன? 50. இந்த ஆபீஸ்ல உங்களுக்கு எத்தனை வருஷமா சர்வீஸ்? 5 வருஷங்க. இந்த வயசுக்கு, இந்த அனுபவத்துக்கு இவ்வளவு பெரிய மிஸ்டேக் பண்ணிருக்கீங்க. இதனால கம்பெனி கிளாஸ் மட்டும் இல்ல, கம்பெனி கௌரவத்தை எடுத்திருக்கீங்க. மன்னிச்சிருங்க மேடம். நோ, இதுக்கு மன்னிப்பே கிடையாது. யூ ஆர் டிஸ்மிஸ்ட். யூ கேன் கோ. மேடம், இன்னொரு தடவை சொல்லுங்க. மிஸ் கீதா, ஷார்ட் ஹேண்ட் படிச்சுட்டு வேலைக்கு வரவங்க எப்படி இருக்குன்னு தெரியுமா? டிக்டேட் செய்த மனசுல வச்சுக்கிட்டு குயிக்கா எழுதணும், திருப்பி திருப்பி கேட்க கூடாது. சாரி மேடம், இனிமே திருப்பி கேட்க மாட்டேன். சார், நீங்க போகலாம். தம்பி, இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சுடுங்க. திடீர்னு ஆபீஸ்ல தீ பிடிச்சா என்ன நடவடிக்கை எடுப்பேன்னு கேட்டிருப்பாரு. அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் நான் சொன்ன பதில கேட்டு அவரே அசந்து போயிட்டாருங்க. இப்ப நான் சொல்ல போறதை கேட்டா நீ மயக்கமே போட்டு விழுந்துருவேன். என்ன சொல்ல போறீங்க? அவர் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதால மட்டும் உனக்கு வேலை கிடைக்காதுன்னு சொல்றேன். பின்ன வெட்னியா? அப்படின்னா மால் வெட்னியா? பணமா? அங்கேயும் வெட்டணும், இங்கேயும் வெட்டணும். இத பாரு, இப்ப அங்க நடந்த இன்டர்வியூ இருக்க ஃபார்மாலிட்டி தான். இப்ப என்கிட்ட நடக்கிற இன்டர்வியூ தான் ரியாலிட்டி. ஒரு 2000 ரூபாய் அவருக்கு எனக்கு சேர்த்து வெட்டு. வேலைக்கு நானாச்சு. என்ன யோசனை பண்ற? எஸ் சார், நோ. வாங்க சார், வாங்க சார், வாங்க சார். என்ன பெரிய விஷயம் எல்லாம் பேசிட்டு இருக்க?
வெறும் பைய பட்டப்படிப்பு படிச்சுட்டு வேலை தேடிட்டு வந்திருக்கு. எங்க கிடைக்க போகுது? சார் இந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. சார் பேசிட்டே போலாமா? நீங்க வேலை பார்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? கேள்வி இது. எங்க அப்பா அம்மாவை நான் காப்பாத்தணும். ஏன் படிப்புக்காக அவங்க பட்ட கடனை நான் தானே சார் திருப்பி கொடுக்கணும். மாசம் என்ன எதிர்பார்க்கறீங்க? 500 ரூபாய் கிடைச்சா தேவலாம். 500 ரூபாய் என்ன சார்? நான் சொல்ற வேலையை செஞ்சா 1000 ரூபாய்க்கு மேல சம்பாதிக்கலாம். 1000 ரூபாவா? என்ன சார் வேலை சொல்லுங்க, நான் செய்யறேன். விவரமா சொல்றேன். நான் சொல்ற வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நாளைக்கே 1000 ரூபாய் வீட்டுக்கு மணி ஆர்டர் அனுப்பணும். பிடிக்கல இத பத்தி யார்ட்டையும் மூச்சு விடக்கூடாது. மூச்சு விட்ட உன் மூச்சு நின்றுடும். என்ன சார் பயமுறுத்துறீங்க? நாணயமான எந்த வேலையா இருந்தாலும் சொல்லுங்க, நான் செய்யறேன். இந்த தொழிலுக்கு நாணயம் தான் அவசியம். அப்படி என்ன சார் பிசினஸ்? ஸ்மக்லிங் பிசினஸ். குட் மார்னிங். என்ன விஷயம்? முதல்ல உட்காந்துக்கிறேன், அப்புறம் விஷயத்தை கேளு. சிங்கப்பூர்ல இருந்து அத்தை லெட்டர் போட்டிருக்கான். சிங்கப்பூர்ல அறமழையா, அதனால அவளுக்கு சளி பிடிச்சிருக்கான். என்ன பண்ணா? வீட்டு விஷயத்துல பேச வேண்டாம்னு 1000 தடவை சொல்லியிருக்கேன். புத்திசாலியா இருந்தா ஆபீஸ் நேரத்தை வீணடிக்க மாட்டாங்க. முட்டாள்தான், நான் முட்டாள்தான். நாளையில இருந்து புத்திசாலியா இருக்க முயற்சி பண்றேன். பேசாம மௌனமா வர? இறக்க சிந்தனை இல்லாத ஒருத்திய ஏன் ஸ்நேகிதம் பண்ணு வருத்தப்படுறேன். சரி சரி, மிஸ்டர் வேதமூர்த்தி டிஸ்மிஸ் செய்தேன்னு சொல்றேன். யூ கேன் கோ அப்படின்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டேன். இந்த வயசான காலத்துல அவ்வளவு பெரிய குடும்பத்தை வச்சு எப்படி கஷ்டப்பட போறாரோ. பாய் மூடி திட்டம் போட்டுதான் நான் அவரை டிஸ்மிஸ் பண்ணேன். என்னடி சொல்ற? ஆமா கீதா, அவர் ரிட்டையர் ஸ்டேஜ் மேலேயும் அவர் குடும்பத்துக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவரா விலக போறதில்ல, அதனாலதான் ஒரு காரணத்தை வச்சு நானே டிஸ்மிஸ் செய்தேன். நல்ல காரியம் செஞ்சோமா. நாளையில இருந்து அவர் நடுத்தருவுல நிக்க போறாரு. இல்லடி, நாளையில இருந்து ஈஸி சேர்ல உட்காந்து ஜாலியா சந்தோஷமா இருக்க போறாரு. 25,000 ஜாப் எடுத்து அவர் ஃபேமிலிக்கு அமைச்சிருக்கேன். நிஜமாக சொல்றேன்? அது மட்டும் இல்லடி, அவர் சன்னுக்கு நம்ம ஃபேக்டரியில வேலைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கேன். இந்த லலிதா எப்பவும் போய் சொன்னதே இல்லை. நல்லினா நெல்லிதான். நெல்லி, உன்னை ஸ்நேகிதி அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அம்மா, இனிமே நான் பஸ்ல ஸ்கூலுக்கு போக மாட்டேன். ஏண்டி? என்ன ஏண்டி தோண்டி? ஸ்கூல் நேரத்துல நீ பஸ்ல போய் பார்த்தாலே தெரியும். குழந்தையாச்சேன்னு யாராவது கொஞ்சம் இடம் கொடுக்குறாங்களா? இன்னைக்கு பாருமா, அவ்வளோ பெரிய உடம்பு வச்சுக்கிட்டு ஒரு சீட்டு முழுக்க உட்காந்துட்டா. கொஞ்சம் உண்ட இடம் கொடுத்திருந்தா நானும் உட்காந்துருப்பேன்ல. ராட்சசி கிழவி கெட்டாகும். வா வா, சாப்பிட வா. வாங்க, இப்படி உட்காருங்க. இது வந்துடுறேன். அம்மா அம்மா. என்ன கீதா? நேத்து கிராமத்துல இருந்து லெட்டர் வந்தது. அவர் வந்திருக்காருமா. அப்படியா? வாங்க தம்பி. வணக்கம்மா. சௌக்கியமா? உள்ள வாங்க. வாங்க தம்பி. காலையில வரதாக லெட்டர்ல எழுதிருந்தது? காலையிலே வந்துட்டம்மா, ஒரு இன்டர்வியூக்கு போயிருந்தேன். அப்படியா? அப்பா அம்மா எல்லாம் சௌக்கியமா இருக்காங்களா? சௌக்கியமா இருக்காங்க. உட்காரு தம்பி. தேங்க்ஸ். கீதா, தம்பி காசு கொண்டா. என்னாச்சு தம்பி? என்னமோமா, அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் சரியா பதில் சொல்லியிருக்கேன். அப்போ
அந்த வேலை கிடைச்சிடல தம்பி. அந்த வேலையே கிடைச்சிடும் நிச்சயமா சொல்ல முடியாது. ஏன்னா பல உள் விஷயங்கள் இருக்கு. காலம் அப்படி இருக்குமா, இன்னும் பல இடங்களை முயற்சி பண்ண வேண்டியிருக்கும்னு நினைக்கிறேன். ஏமா, உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல குறைஞ்ச வாடகையில ஏதாவது ரூம் கிடைக்குங்களா? நல்லா இருக்கு தம்பி நீங்க சொல்றது. உங்க அப்பா எங்களுக்கு செஞ்ச உதவிக்கு நாங்க எவ்வளவோ கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு சமயம் கீதாவோட அப்பாவுக்கு வேலை போயிடுச்சு. வீட்டு வாடகை கூட கொடுக்க முடியாத நிலைமை. அந்த சமயத்துல உங்க அப்பா எங்களை குடும்பத்தோட உங்க வீட்டுல வச்சு மாசக்கணக்கா காப்பாத்திருக்காரு. இவர் கூட ஆபத்துல இருந்து என்ன காப்பாத்தினாருமா. பஸ் ஸ்டாண்ட்ல ரவுடி பசங்க என்ன கலாட்டா பண்ணினாங்க. நல்ல வேளை இவர் அங்க வந்து அவங்கள நல்லா உதன்னு உதைச்சு ஓட ஓட விரட்டிட்டாருமா. அடடே, புதுமாமாக்கு சண்டை கூட போட தெரியுமா? ஓ, நல்லா போடுவனே. தம்பி, நீங்க வேற எங்கேயும் தங்க வேண்டாம், நம்ம வீட்லயே தங்கலாம். கீதா, அம்மா, அந்த ரூமை தம்பிக்கு ஏற்பாடு பண்ணி கொடுமா. சரிம்மா. பெட்ரோல் செலவு 1050 ரூபாய், சாப்பாட்டு செலவு 515 ரூபாய். பரவாயில்ல. பெட்ரோல் செலவு சும்மா பெட்ரோல் செலவு எழுதிக்கிட்டா. மகாலட்சுமி இருக்கிற இடத்துல வீடியோ அடையாளம் இருக்காங்க ஐயா. பென்சில் வைக்க வேண்டிய இடத்துல வீடியோ வச்சுட்டேன். இந்த இடத்துல வீடியோ வச்சுட்டான். இது எழுதும், அது புகையும். இந்த மாதிரி எவ்வளவு தடவை நான் பார்த்துட்டேன். இதுவே ஒன்ன வச்சு நான் சமாளிக்க முடியாதியா? இந்த இளைஞரை வேலைக்கு கொஞ்சம் நல்ல நல்ல வடப்பைய முதலாளி உங்களுக்காகவே உத்தமாக சொல்லி ஸ்பெஷலா செய்ய சொன்ன மசால் வடைகள். அப்படியா? எங்கேயா சுந்தரமதனம்? சுந்தரமதனம் தாங்க மாட்டேன். உங்க விவகாரத்தை அப்புறம் வச்சுங்க. பலகாரம் என்ன ஆச்சு? அங்க முதலாளி காத்துட்டு இருக்காரு. மசாலா சீக்கிரமா கொடுத்து அனுப்பு. மசாலா இருக்கியா? எனக்கு வேற எனக்கு வேற எனக்கு வேற கொண்டு போய் முதலாளி எனக்கு வடை வச்சிருக்கியா? உனக்கு எதிரியா இருக்கு. சின்ன எஜமானுக்கு மட்டும்தான் வடை இருக்கு. இங்க விட்டுறேன். அதுல டிக் பண்ணி அடிக்க மாட்டேன். இந்த வடைக்கு கொஞ்சம் சட்னி இருந்தா நல்லா இருக்கும்ல? அடச்சி, நீ செஞ்ச வேலைக்கு சட்னி ஒண்ணுதான் குறைச்சல். முடியா? குட் ஈவினிங் டாடி. அப்படி இருந்தா வாமா. டாடி, இன்னைக்கு உங்க முகம் ஏன் கடுக்கடுப்பா இருக்கு? காரணமா ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு வரதுக்கு இவ்வளவு நேரமா? என்ன டாடி, இன்னைக்கு புதுசா என்னென்னமோ கேக்குறீங்க? அப்படிதாங்க. ஆபீஸ்ல நீ அதிகாரின்னா வீட்டுல நான் அதிகாரி. சரியான நேரத்துக்கு நீ வராம
நீ லேட்டா வந்ததுக்கு காரணம் என்னன்னு வீட்டுக்கு அதிகாரி நான் கேட்கிறேன். அது சொல்லு. அப்பா, நம்ம கீதாவை அவங்க வீட்டுல டிராப் பண்ணிட்டு வந்தேன். அதான் லேட்டு. ஏன் கார்ல என்ன கேட்காம ஊர்ல இருக்கவங்க எல்லாம் ஏத்துக்கிட்டு போறதா? தப்புதான்ப்பா, என்ன மன்னிச்சிடுங்க. என்ன மன்னிக்கிறது? லலிதா, எப்படி இருந்த ஹேண்டி? ஏமாத்திட்டியா? என்னப்பா? ஏமா, நான் கண்டிப்போட பேசுறதா வெத நம்பிக்கையாமா? விளையாட்டு பேசுறேம்மா. என் காரு வேற, உன் காரு வேறையாமா? லலிதா, இந்த வீட்டுல இருக்கிற எல்லாமே உனக்குதாம்மா. இந்த உலகத்தை எனக்கு எல்லாமே நீதாம்மா. ஐயோ! மிஸ்டர் சரவணன், கீதா சொன்னதுக்காக நான் உங்களை ஏற்றி பண்றேன். உங்களுக்கு முதலாளி ஆகணுங்கிற ஆசை இருக்கா? அந்த ஆசை எனக்கு இருந்திருந்தா நான் இன்றைக்கு வந்திருக்க மாட்டேன். உங்களுக்கு ஒருத்தர் 10,000 ரூபாய் ஃப்ரீயா கொடுத்தா நீங்க என்ன செய்வீங்க? வெள்ளை பேப்பர்ல தேர்னு எழுதி கொடுத்து ருசி எப்படி இருக்குன்னு கேட்டா என்ன பதில் சொல்ல முடியும்? ஆல்ரைட், உங்களுக்கு இங்க வேலை கிடைக்காது, நீங்க போகலாம். அப்படின்னு சொன்னா நீங்க என்ன நினைப்பீங்க? இந்த கம்பெனில வேலை செய்ய எனக்கு தகுதி இல்லைன்னு நினைப்பேன். I see. சரி, ஒரு முதலாளி பல லட்சம் பெருமானுள்ள ப்ராப்பர்ட்டிய உங்க பேருக்கு எழுதி வைக்கிறதா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க? ஒருவேளை அந்த முதலாளிக்கு மூலக்கோளாரா இருக்குமோன்னு சந்தேகப்படுவேன். அடுத்தவங்க கிட்ட என்ன குறைபாடு இருக்குன்னு நீங்க ஏன் திரும்பி பார்க்கணும்? உங்க திரும்பி கிடைச்ச பரிசா நினைக்க கூடாதா? நடக்க முடியாத உங்க கற்பனை சொல்லி என்ன நானே ஏமாத்திக்க விரும்புறேன். குட். மிஸ்டர் சரவணன், ஒரு வாரத்துக்குள்ள 2000 ரூபீஸ் டெபாசிட் கட்டிட்டு நீங்க வேலையில சேரலாம். தேங்க்யூ மேடம். மேடம், கீதா சொன்னதுக்காக நான் உங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்தேன். உங்க திறமைக்காக வேலை கொடுக்குறேன். பட் ஆபீஸ் விஷயத்துல நான் ஒரு இயந்திரம். அப்ப நான் வரேங்க. ரிசல்ட் என்னாச்சுங்க? சக்சஸ். ஆனா ஒரு வாரத்துக்குள்ள 2000 ரூபாய் டெபாசிட் பண்ண சொல்லிருக்காங்க. பெரிய அமௌண்ட். அதுதான் என்ன பண்றதுன்னு யோசனை பண்றேன். நான் வரேங்க. இந்தாங்க தம்பி, டெபாசிட் கட்டுறதுக்கு பணம். அம்மா, இவ்வளவு பெரிய தொகை? கீதாவோட கல்யாணத்துக்காக அப்பப்ப பேங்க்ல போட்டது. நான் கூட அதை மறந்துட்டேன். கீதா தான் ஞாபகப்படுத்தினேன். பேங்க்ல இருந்தா வட்டி மட்டும்தான் வருது. டெபாசிட்ங்கிற பேர்ல ஆபீஸ்ல இருந்தா ஒரு குடும்பத்துக்கு வாழ்க்கையே கிடைக்குதே. இந்தாங்க தம்பி. சிங்கப்பூர்ல நடப்போகுது. நான் உயிரை கையில வச்சுக்கிட்டு இருக்கேன். சம்பளத்துக்கு பைக்கிற விஷயம் வெளியே தெரியக்கூடாது. அப்படியே விஷயம் தவிர்க்கணும். சொன்னாலும் ஞாபகம் இருக்கியா? அப்படியே நான் வந்து பெற்றுப்படிக்க உள்ள தெரியும். சீக்கிரம் போங்க. என்ன சொல்லிக்கிட்டே இருக்க? குட்டி கூட போல அடிக்கிட்டே இருக்கீங்களா? அப்படியே கையை உடல கால வராங்க. எனக்கு ஒண்ணு உடலையே. எதையாவது ஒண்ணு ஓட்டி விடுங்க. போட்டு சீக்கிரம் வாங்கம்மா. என்னப்பா? ஏம்மா, ரெடியா இருக்கியா? ரெடிப்பா. பாருமா, உங்க அத்தை வந்த உடனே நீ ஃப்ரண்ட்ல நின்னுக்கிட்டு வரவேற்பு கொடுக்கணும். சுந்தரவதனம், முத்தம்மா, கணக்கப்பட எல்லாரும் பேசிக்கிட்டு இருங்க. நான் கடைசியில வந்து சேர்ந்துக்கிறேன். ஏன்பா இப்படி பதட்டப்படுறீங்க? வரப்போறது யாரு? உங்க தங்கச்சி தானே. நீங்க என்ன கொலையா பண்ணிட்டீங்க? ஐயோ, கொலை செஞ்சாலும் கோர்ட்ல விவகாரத்தை தீர்த்துக்கலாமே. இது அப்படி இல்லையேம்மா. உங்க அத்தை மகன் தெரியாத சம்பளத்தை சின்ன வயசுல என்கிட்ட பொறுப்பா விட்டுட்டு போனாங்க. அவருக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. இந்த விஷயம் அத்தைக்கு தெரிஞ்சா ஒரு பூகம்பமே வந்துடுமே. ஐயோ, வந்தாச்சு. சீக்கிரம் போமா, சீக்கிரம் போமா. வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்கம்மா வாங்க. பிரயாணம் எல்லாம் சௌக்கியமா இருந்ததா? நீங்க வந்து தண்ணி கப்பலா ஆகாத கப்பலா? ஏமா நீங்க லோக்கலா மெயிலா? தள்ளி நில்லையா, வீடு நாட்டான். முதல் தடவை வரும்போது நல்லா இருந்த, ஏன் இப்படி இழுத்துக்குது? காது வலின்னு ஆபரேஷன் பண்ணாங்க. வாய் நரம்ப அறுத்துட்டாங்க. என்ன மகராசி அருமா தங்கம் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கு. அத்தை, மாமா, சொந்தக்காரங்க எல்லாம் சௌக்கியமா இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. ஏமா சளி பிடிச்சிருக்குன்னு லெட்டர்ல எழுதிருந்தீங்களே, இப்ப எப்படி இருக்கு? என்ன லெட்டருக்கு சளி பிடிச்சிருக்கா? ஏண்டா, நீ வேலைக்காரன் தானே? ஆமா. ஏண்டி, நீ வேலைக்காரி தானே? ஆமா. நீ ஏண்டியா? உங்க 2 பேருக்கு எவ்வளவு திமிரு கொழுப்பு இருந்தா இவ்வளவு பெரிய வீட்டுக்கு சொந்தக்காரி, உங்களுக்கு எல்லாம் சோறு போடுற எஜமானி, அந்த தங்கம் என் கால்ல வந்து நமஸ்காரம் பண்ணுது. நீங்க 2 பேரும் திமிரா நின்னுக்கிட்டே இருக்கிறீங்களா? வேண்டாம், மரியாதையை கேட்டு வாங்குற ஜாதி நான் இல்ல. இருங்க, உங்களை எல்லாம் ஒட்ட நரிக்கிறேன். அத்தை கோச்சுக்காதீங்க அத்தை.
அவங்க எல்லாம் யதார்த்தமா பேசுவாங்க. மொத்தமா அத்தை குளிக்க கேஸ் பண்ணு. போ வெட்டி படிக்கலாம் வண்டியில எடுத்துட்டு வா. நான் ஒருத்தர் போதுமாமா? இந்தாலே கூட்டிட்டு போ. எனக்கு வாயா நீ வரவே வேண்டாம்யா. இந்த நிலுவையில நீ எந்த வேலையை கவனிப்ப? அத்தை உங்களை பார்த்து பல வருஷம் ஆகுது. உங்களோட இன்னைக்கு சந்தோஷமா பேசுவேன்னு இன்னைக்கு ஆபீஸ் கூட போல. ராஜா பேசுவோம் கண்ணு. உங்ககிட்ட திருச்சி பேசணும் தானே சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கிறேன். விட மாட்டேங்குதுக்குள்ள அந்த வேலைக்காரன் நாய்ங்க. உட்காருங்க அத்தை. எங்க அண்ணனை காணா? அப்பதானே அத்தை அவர் கையால காசு போட்டா நீங்க ருசியா குடிப்பீங்களாமே. காரை பார்த்ததும் அப்பா காசு போட போயிட்டாரு. அப்படியா? ஐயோ எங்க அண்ணன் அண்ணன் தான். முதல்ல சூடா காஃபியே சாப்பிடுமா? என்ன அண்ணன் இத்தனை வேலைக்காரங்க இருக்கும்போது நீங்க தான் கொண்டு வந்து கொடுக்கணுமா? ஆனா வேலைக்காரங்க எத்தனை பேர் இருந்தாலும் என் கையால் கொடுத்து நீ குடிச்சேன்னா அது நான் குடிச்ச மாதிரி. ஐயோ என் உடம்பரப்பு எதையும் மறக்கல. எங்க என் பிள்ளைய காணா? என்ன விட போறியா இல்ல ஒண்ணு நான் கடிக்கட்டா? அங்கே பாரு என் கையை பிடிச்சி இழுக்கலாம். என்ன என் புள்ள குரல் மாதிரி இருக்க? ஐயோ என்ன புரியா? கீழே ஒரு பத்தாயிரம் இருக்கு. அதை பார்த்தா இந்த வயிறு இருக்கு. நீங்க எப்படி வாங்க? உங்களுக்கு நான் பச்சை மிட்டாய் வச்சு எல்லாம் வாங்கி தரேன். எனக்கு ஒண்ணு வாங்கி தர வேண்டாம். நான் கீழே போகணும். கையை பிடிச்சி நம்ம வீட்டுக்கு ஒரு பத்திரக்காரி வந்திருக்கு. அதை பார்த்தா நான் பயந்துருவேன்னு சொல்லி என்ன உள்ள வச்சு பூட்டிட்டு விட மாட்டேங்கிறாங்க. சம்பந்தம் என் ராஜா எப்படிடா இருக்கேன்? எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து. இந்த காசு சாப்பிடுவா. குங்குமாமா யார் இந்த பேயி? நான் பேய் இல்லடா, உன்னை பெத்த தாயி. அண்ணன் என்ன அண்ணன் பேசுறான் என் புள்ள? ஒண்ணுமில்ல, சம்பளத்துக்கு கொஞ்சம் சம்பந்தத்துக்கு கொஞ்சம் 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 முழுப்படாது. மூடக்கூடாதா? ஐயோ நான் விட்டுட்டு போக நல்லா தானே இருந்தா. ஐயோ என் பிள்ளைய எப்படி நாசம் பண்ணிட்டீங்களே. நான் சொல்றது கொஞ்சம் கேட்க மாட்டேன். நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ சிங்கப்பூர்ல இருக்கிற எங்க அப்பா மேல உயிரே வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுன்னா நான் பூ வைக்க முடியுமா, பொட்டு வைக்க முடியுமா? நான் என்ன செய்வேன்? ஐயோ சோ அப்ப நான் வரட்டுமா? சரி, காக்கி சட்டையை மறந்துட்டு காதலியோட 15 நாள் ஜாலியா இருக்க போற. கொடுத்து வச்சோம் பாரு. ஏன் தியாக காதலியோட என்ஜாய் பண்ற குஷியில லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணி எங்களுக்கு எல்லாம் போர் அடிச்சிடும். அப்ப நான் வரட்டுமா? அக்கா மார்க்கெட்டுக்கு போயிருக்காரு. மீனா, அவளும் தான். நீ என்ன எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காத நாளே இல்ல. ம். மாமா மாமா அடே மீனா குட்டியா, வா 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 வா. ஆமா, நீங்க எல்லாம் எங்க போயிருந்தீங்க? நான் எவ்வளவு நேரமா தனியா தவிச்சு நின்னுட்டு இருந்தேன் தெரியுமா? நிஜம்மா. அடடே தியாகுவா, வாப்பா வாப்பா, எப்ப வந்த? ஆமா, தம்பி மேல பாசம் அப்படியே பொங்கி வழியுது. வீட்டுக்குள்ள வந்தவன வானு கூப்பிட இந்த வீட்டுல யாருமே கிடையாது. நான் இருக்கேன் மாமா. வாங்க மாமா, வாங்க மாமா, வாங்க மாமா. குறைச்சல் இல்ல. ஆமா, வரதா ஒரு லெட்டர் கூட போடலையே. என்னமோக்கா, உங்களை எல்லாம் பார்க்கணும் போல ஆசையா இருந்துச்சு. உடனே புறப்பட்டு வந்துட்டேன், அவ்வளவுதான். அக்கா, பசிக்குதுக்கா. இதோ காய்கறிலாம் வாங்கிட்டு வந்தேன், ஒரு நொடியில சமைச்சிடுறேன். வெறும் காய்கறியா? ஓ, நீங்க மிலிட்டரி துறையாச்சே. சரி சரி, கொஞ்சம் இரு. கீதா, அடுப்புல உலைய வைமா, நான் மறுபடியும் மார்க்கெட்டு போயிட்டு வந்துடுறேன். ஏண்டிமா, நீ துணைக்கு போல? ஆமா, இவ பெரிய பாட்டி துணை வேற. வாடி. அக்கா மார்க்கெட்டுக்கு போயிட்டாங்க. ஏ மாமா, ரொம்ப பசியா? ரொம்ப பசி. பசி
பொறுத்துதான் ஆறணும். அவசரப்பட்டா நடக்காது. மீனா குட்டி, நீ என்ன பண்றியா? கடைக்கு போய் தீப்பெட்டி வாங்கிட்டு வரியா? தீப்பெட்டி வீட்லயே இருக்கு மாமா. அப்ப போஸ்ட் ஆபீஸ் போய் கார்டு வாங்கிட்டு வாங்க. ஐயோ, எனக்கு ஞாயிற்றுக்கிழமை மாமா. மீனா குட்டி, ஓடி போய் அந்த அட்டைப்பட்டி எடுத்துடா. ஓடு 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 ஓடு. மீனா குட்டி, இது என்ன தெரியுமா? பிளாஸ்டிக்ல பல மாதிரி வீடுகள் கட்டக்கூடிய ஒரு விளையாட்டு செட். இதுல நீ ஒரு அருமையான வீட்டை கட்டி எனக்கு காமிக்கணும். ஓகே மாமா, முதல்ல நீங்க கட்டி காமிங்களே. நீ முதல்ல ஒரு அருமையான வீட்டை கட்டி காமி. இதுல உன்னோட புத்திசாலித்தனத்தை நான் பார்க்க போறேன். ஓகே, இந்தா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தேன். சரி மாமா. ஒரு பக்கம் வந்தாச்சு, இன்னொரு பக்கம் வரணுமே. இன்னொரு பக்கம் வந்தாச்சு. அப்புறம் அக்கா வெளியே அனுப்பிச்சது நானும் நினைச்சேன். நீ நினைச்சியா? மீனா இப்ப வரமாட்டா. முடிய பிச்சுக்கிற அளவுக்கு நான் வேலையை கொடுத்துருக்கேன், அவ்வளவுதான். ஓரளவுக்கு வந்தாச்சு. ரொம்ப விலைக்கு இருக்கு, இன்னும் கொஞ்சம் சேரணுமே. என்ன பாரு, என் கண்ணுக்குள்ள யார் தெரியுறாங்க? உங்க உயிர். உன் கண்ணுக்குள்ள யார் தெரியுறாங்கன்னு சொல்லு பார்க்கலாம். என் சொர்க்கம், என் தெய்வம். என்ன அசல் கடிக்கிறீங்க? இருங்க இருங்க, அம்மாட்ட சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு இல்லை, ராஜாத்தி. ஐயோ, என் ராணி. என் வயிறு. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து எனக்கு சொல்ல கொடுக்குறீங்க? இத பாருங்க, நான் 1 2 3ன்னு சொல்லுவேன். ரெண்டு பேரும் ஒண்ணா சேர்ந்து எனக்கு முத்தம் கொடுக்கணும். ரெடி? 1 2 3. ஐயா ஐயா, ஏமாந்த கொத்து, ரெண்டு பேரும் மத்து. மாமா. அடே டே டே மீனா குட்டி, வா 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 வா. எப்படி படிக்கிற? நல்லா படிக்கிறேன் மாமா. அம்மா அக்கா அம்மா வைங்க. நீங்க ஒண்ணு. அடடே, வாங்க மாமா வாங்க. எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். தம்பி தியாகு, எப்பப்பா வந்த? இப்பதாக்கா வந்தேன். வரதா கருதாசி கூட போடல? ஒண்ணு இல்லக்கா, உங்களை எல்லாம் பார்க்கணும் போல தோணுச்சு. எனக்கு லீவு கிடைச்சது, உடனே புறப்பட்டு வந்துட்டேன். அப்படியா? இந்த தம்பி பேரு சரவணன். இவங்க அப்பா உங்க அத்தானும் ரொம்ப காலத்து ஸ்நேகம். என் தம்பி ஒருத்த 10வது சொல்றான்னு சொன்னே, அது இவன் தான். பேரு தியாகு. வணக்கம். வணக்கங்க. ஏன் மாமா, நீங்க நினைச்சு வந்ததுக்கு நேர்மாறா இங்க வந்த உடனே நெஞ்சில் அடிச்ச மாதிரி இருந்திருக்குமே. என்னடி சொல்ற? இல்லம்மா, ஆசியா மாமா வந்த போது வீடு பூட்டி தானே இருந்தது. அப்ப மாமாவுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஓஹோ, நீ அதை சொல்றியா? நான் ஒருத்தி தம்பி பார்த்த சந்தோஷத்துல கூட்ட திறக்காம இங்கே நின்று பேசிட்டு இருக்கிறேன். வாங்க வாங்க. அடாட மாமரக்கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே. 2 நாளா உன்னை எண்ணி 10 தண்ணி குடிக்கலையே. அடாட மாமரக்கிளியே, உன்னை இன்னும் நான் மறக்கலையே. 2 நாளா உன்னை எண்ணி 10 தண்ணி குடிக்கலையே. என்னுயிர் நீதானே, உன்னுயிர் நான் தானே. என்னுயிர் நீதானே, உன்னுயிர் நான் தானே. நீ யாரோ இல்லை நானாரோ. கேட்கறது 10 பாத்திரம், பாடுறது சினிமா பாட்டா? நீ எப்பயா இங்க வந்த? நீ குலுங்க குலுங்க பாத்திரத்தை தேய்ச்சிய அப்பவே வந்துட்டேன். நான் ஒரு தவளை தேசிய கெடுத்துட்டேன். எவ்வளவு புழுமையா இன்பமா இருக்குது தெரியுமா? இல்ல, நான் பாட்ட சொன்னேன். ஓஹோ, என் பாட்டு உனக்கு பிடிக்குதாயா? பாட்டு மட்டுமா, எல்லாமே எனக்கு பிடிக்குது. உங்ககிட்ட ஒரு விஷயம் தனியா பேசணும், வாயா. 2 பேரும் தனியா பேசுறதா? சுந்தரவதனா, சொர்க்கம் நெருங்கி வருதுடா. அல்றா வாயாங்கிற. பாரு பாரு. வாயா.
வீட்டுல பெரிய ஐயா அத்தை அம்மா யாரும் இல்லையே? யாரும் இல்ல, சின்ன எஜமா மட்டும் தூங்கிட்டு இருக்காரு. அப்பாடா, இந்த மாதிரி சந்தர்ப்பத்தை தான் நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஐயோ என்ன முத்தமா, என்ன என் கையாலேயே செஞ்ச சக்கரை பொங்கல். ஐயோ ஐயோ, இன்னைக்கு எல்லாமே இனிப்பாவே இருக்குது. மொத்தமா இன்னைக்கு தான் நான் உன்ன புரிஞ்சுக்கிட்டேன். எங்க புரிஞ்சுக்கிட்டேக்கும்? நீ என்ன செய்யறேன்னா, நீ சொல்லு, நான் எது வேணாலும் செய்யறேன். கேளியா இத பிரிச்சு உனக்கு ஊட்டி விட்டுட்டு என்னையும் சாப்பிட சொல்றியா? அட சொல்றத கேளியா, இத சின்ன எஜமான்கிட்ட எடுத்துட்டு போய் நான் கொடுத்தேன் கொடுத்து அவரை சாப்பிட சொல்லு. அவர் என்ன சொல்றாரு கேட்டு வந்து என்கிட்ட சொல்லு. உனக்கு ஒரு 4 எண்ணெய் தரேன். நாள நீங்க வளர்த்துக்கிறீங்களா? அட போங்கடி, நீ குடுக்கறது அரைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும். நீங்க 2 பேரும் மாறி மாறி திங்கிறத நான் பாக்குறதுக்கு வச்ச ஆளா? இந்த பாரு முத்தம்மா, எனக்காக நீ மனசு இறங்கணும். இல்ல உன்ன நினைச்சு நான் கிணத்துல இறங்கிடுவேன். அப்ப எப்ப வச்சுக்கலாம், எங்க வச்சுக்கலாம் சொல்லு. முத்தம்மா ஐயா கூப்பிட்டாரியா? இந்த ஆளுக்கு தான் ஒரு பொண்டாட்டி கிடையாது, ஒரு சிலிம் சமம் கிடையாது. நம்மளையும் சிலிம் சமம் விட மாட்டேங்கிறாரே. கொஞ்சம் விட்டு நான் இறங்கிருப்பேன்ல. சரி விடு, அவ கையால செஞ்ச சக்கரை பொங்கல் அதையாவது திம்பம். எங்கடே ரெடி ஆயிடுச்சு? 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. எடே ஆத்தி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? ஆஸ்தி கொடுக்கவா அப்படியே கொடுக்கவா? சரி, இவர் மக அடுக்கு மொழியில பேசுறீங்களா? நான் ஒரு உண்மை இல்லை சொன்னேன். எனக்கு இருந்தா உனக்கு எனக்கா? ஒண்ணுதான் இல்லையே, போச்சுக்காதீங்க. ஒரு மாதிரியா பேசிட்டு போறேன். மாம்பழ வண்டுகளா உடவ துணியில எல்லாம் கட்ட வச்சுறாங்க, சுருக்கம் போக மாட்டேங்குது. இஸ்திரி சுருக்கம் இல்லாம நல்ல தேய். நான் தேய்ச்சா சுருக்கம் எல்லாம் போயிடும். இதுல ஒண்ணும் குறைச்சல. நான் மார்க்கெட்டுக்கு போறேன், அத்தம்மா சமையல் கட்டில இருக்காங்க, கேட்டா சொல்லு, இல்லைன்னா சத்தம் போடுவாங்க. கொஞ்சம் நில்லு, வரும்போது இங்க இருக்கு ஏதாவது வாங்கிட்டு வாங்க. உனக்கு இல்ல நமக்கு நமக்கு வாங்கிட்டு வருவா, ஒரு மாதிரியா தான் போறாள். இது என்னடா இது? 2 காப்பி வெளியிட்டத ஒன்னா தச்சிருக்கானுங்க. அறிவு கெட்டவனே, இது உள்பாடி. ஆமா, இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? நானா வாங்கிட்டா வர முடியும்? லலிதா ரூம்ல இருந்து திருடிட்டு வந்துட்டேன். ஆமா, இது முத்தமாட்ட கொடுத்தா எப்படி இருக்கும்? மாதமா இருக்கும், நீங்களே போட்டு விட்டுருங்க. நானே போட்டு விட்டா கிட்ட மாட்டா? நல்லது கெட்டது அப்புறம் தானே தெரியும். அப்புறம் தெரியுமா? ஆமா, இப்ப அவன் எங்க இருக்கிறான்? சமையல் கட்டுல முத்தமா தனியா இருக்கிறான், விடாதீங்க. சரியா சரியா. முத்தம்மா என்ன ஆக போறானோ? முத்தம்மா முத்தம்மா, நான் உனக்காக ஒண்ணு ஆசையா கொண்டு வந்திருக்கேன். இது எங்க அம்மாவோடது, சிச்சி லலிதாவோடது. வேற ஒண்ணு இல்ல முத்தம்மா, உள்பாடி. இத யாருக்கும் தெரியாம கொண்டு வந்திருக்கேன். நான் ஒண்ணுன்னா இப்படி திரும்பி கண்ணை முடிக்கிறேன், நீயே மாட்டிக்கோ. முத்தம்மா, நீயா மாட்டிக்கிறியா இல்ல நான் மாட்டி விட்டுமா? உன் எதிர்காலத்தை பத்தி நான் எப்படி எல்லாம் கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்படி ஆட்டியடா. அம்மா, நான் நல்லதானே இருக்கிறேன், ஏம்மா அழுகுற? உன் நிலைமையை பார்த்து வேற என்னடா செய்ய முடியும்? எல்லாரும் மாதிரி நானும் உன்னை பார்த்து சிரிக்க முடியுமா? நான் உன் தாயா. அம்மா, நீ அழுதுட்டா அப்புறம் நான் அழுவேன். அழக்கூடாது, நீ அழாத, நான் அழ மாட்டேன். அம்மா அம்மா அம்மா. எங்க காலையில போனப்ப நல்லதானே போனீங்க? ஒண்ணு இல்லைங்க, 2 நாளா கோல்டு பிடிச்சிருந்தது, ஒண்ணும் செய்யாத விட்டுட்டேன். இப்ப என்னடான்னா தண்ணி கொதிச்சாச்சு. சுடு தண்ணி எதுக்கு? கொதிக்கிற தண்ணியில நொச்சியிலைய போட்டு சுட்ட செங்கலையும் போட்டா தலா புலான் கொதிச்சு குபு குபுன்னு ஆவி வரும். ஐயோ, இப்ப என்ன பண்ண போறீங்க? பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்க, அந்த ஆவியை பிடிச்சா உடம்புல இருக்க அத்தனை கெட்ட நீரும் வெளியே வந்துருங்க. வா தம்பி, வந்து மெதுவா உட்கார். மாமா மெதுவா இருங்க. பாத்து மெதுவா மெதுவா. இப்ப என்னம்மா பண்ணணும்? ஒண்ணும் இல்லப்பா, வேது பிடிச்சா எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரம் பொருள் போட்டு கொஞ்ச நேரம் போதுமா? நான் சொல்றது கேளுங்க. எப்படி மாமா இருக்கு? சைக்கிள ஓவரால் பண்ண மாதிரி இருக்கு. அடியே, என்னடி பண்ற? வந்து சாரிமா, நான் வந்து
இங்கல பேனாவில இங்க ஊத்துனமா? பேனாவில எங்கடி இங்க ஊத்துன? எல்லாம் என் தலையில ஊத்துன. வந்து ஏன் மிச்சம் வச்சிருக்க? அதையும் ஊத்த. சாரிமா, நான் வந்து எங்க பாவி பாக்கியலட்சுமி பத்திரகாளியா மாத்திட்டேடி. எனக்கு ஏன் இப்படி எல்லாம் வேஷம் போட்டு விடுறீங்க? அதுக்கு இல்ல காரணம் இருக்கு, சொல்றத கேளியா? கணக்கு இந்த கோட்டை மாட்டணும்னு எங்க குண்டு மாமா அருவி இருக்க. இந்த மோரகம் மாட்டிக்கோ. நல்லா மாட்டிக்க. முக்கியமானதை மறந்துட்டேனே, செடிமே மாட்டிக்க. வகையா மாட்டிக்க. நிஜமாவே உங்ககிட்ட வகையா மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன். ஏன் கணக்கு சுந்தரவதனம் வந்தோன்னே கண்ணா பின்னான்னு திட்டி உதேன்னு உத. ஐயோ நான் ஏன் அவனை உதைக்கணும்? கணக்குல நான் சின்ன எஜமா கிட்ட பேசினா ஒண்ணுக்கு ரெண்டு அத்தை அம்மா கிட்ட போய் வத்தி வச்சு எனக்கு திட்டு வாங்கி வைக்கிறான். ஆமா கணக்கு. தம்பி என்ன மம்புல மாட்டி விட்டுறாதீங்க. அப்படின்னா ஒண்ணு விட்டுற மாட்டான், நீ தைரியமா இரியா. சமையல் அந்த சுந்தரவதன பயல இழுத்துட்டு பலியாட்டுக்கு பூ ஊத்தி விட்டுட்டு மஞ்சள் தண்ணியும் ஊத்திட்டீங்க. என்ன நெளியிற? என்ன ஆச்சரியமா இருக்கே. ஆசையா மருமகனை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அப்படி என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? என்னடா கண்டு பேசிக்கிட்டு இருக்க மாமா கிட்ட? எத்தனை வாய குத்திக்கிற? என்ன சொல்றான் உங்க மருமக? என்ன மேல பீடி நாத்து அடிக்குது? அம்மா தாயே என்ன மன்னிச்சிடுங்க. அத்தையம்மா சத்தியமா தப்பு என் மேல இல்ல. அப்ப என் மேலங்கிறியா? உங்க மேல சொல்லுவானுங்களா? சின்ன ஜமா இதெல்லாம் கொடுத்து என்ன மாட்டிக்க சொல்லி என்ன மாட்ட வச்சுட்டாரு. அவன் சொல்லுவாயா 1000, நீ எப்படி இதெல்லாம் வாங்கி மாட்டிக்கலாம்? எனக்கு தெரியும் ஐயா, அந்த முத்தம்மா கண்ணை சுழிச்சு பல்ல இழுச்சுக்கிட்டு போகும்போதே நான் சந்தேகப்பட்டேனே. அவளும் நீயுமா சேர்ந்து மூளை சரியில்லாத என் மகனை ஏமாத்தி நகை நட்டெல்லாம் அடிச்சுட்டு போறதுக்கு திட்டம் போட்டுருக்கீங்க. வரட்டும் எங்க அண்ணன் வரட்டும். அக்கா இங்க வாயே. என்ன மீனா? சரவண மாமா நம்ம மேல வெடிகுண்டு வீச போறாராம். என்னது? என்னடி சொல்ற? நம்ம 3 பேரையும் அவருக்கு பிடிக்கலையா, வேற வீட்டுக்கு போறாராம். அட்வான்ஸ் கொடுத்துட்டாராம். ஏன் நான் இப்படி எல்லாம் பேசுறேன்? ஏமா நான் அப்படிப்பட்டவனா? இப்ப பேச்ச நம்புறீங்க? நீ சொன்ன காரணம் சரிதான். அப்பா அம்மா வந்தா வேற வீடு பார்க்க வேண்டியது தானே இல்ல கீதா? ஆமாமா, அதெல்லாம் நியாயம் தானே. எங்க தம்பி வீடு பார்த்திருக்க? நம்பர் 7 பிள்ளையார் கோவில் தெரு, அடையாறுமா. அடையாரா? அவ்வளவு தூரத்துல இருந்து ஆபீஸ்க்கு வந்து போறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்காது? ஏன் மாமா அட்வான்ஸா திருப்பி வாங்குறீங்களே? எப்படி மீனா முடியும்? இன்னும் 2 நாள்ல அந்த வீட்டுக்கு குடி வரதா சொல்லிட்டு வந்துட்டல்ல. அப்போ அட்வான்ஸா திருப்பி வாங்க மாட்டீங்க? ஆமாம். இனிமே உங்க கூட பேச மாட்டேன். என்ன சிசி, அப்படி எல்லாம் பேசக்கூடாது. அவருக்கு மட்டும் நம்ம விட்டு பிரிஞ்சு போறதுல சந்தோஷமாவா இருக்கும்? உண்மைதான் மீனா. நான் இந்த இடத்தை விட்டு வேற விட்டு குடி போனாலும் தினமும் அடிக்கடி வந்து உன்னை பார்த்துக்கிட்டே இருப்பேன். போதுமா? வணக்கம் சார். நமஸ்காரம். நீங்க தானே இந்த வீட்டு ஓனர்? ஆமா நானேதான். சாட்சாத் வெங்கட்ராமையர் நானேதான். வெங்கட்ராமன் ஐயரா? மாமா, ஐ எம் வெரி சாரி. நீங்க அழகா பட்டடிச்சுண்டு அமக்கலமா பொட்டு வச்சுண்டு ஆச்சாரமா உட்கார்ந்துருக்கேன். உங்களுக்கு இப்படி ஒரு தலைவிதியா? என்ன குழந்தை எடுத்த எடுப்புல தலைவிதியை பத்தி பேசிட்டு இருக்கே? சரவணங்கிற பேர் வழிக்கு உங்க ஆத்த வாடகைக்கு விட போறேலா? ஆமா. அட்வான்ஸ் வாங்கிட்டேலோ? ஆமா. அதான் மாமா தலைவிதி. நீங்க அட்வான்ஸ் வாங்கலே, அவசியம் வாங்கிட்டேன். அவன் ஒரு குடிகாரன், கூத்திக்கல்லன், காமுகன், கண்டவனோட சுத்திரவன். குழந்தை எனக்கு வயசை கலக்கிறது. பார்த்தா பசுபாடினா இருக்கா? பாஞ்சா புலி ஆயிடுவன். மாமா, நீங்க அடிக்கிற பட்ட பக்தியை கொடுக்கும், அவன் அடிக்கிற பட்ட பூதியை கொடுக்கும். ஏன் குழந்தை அவனை பத்தி நோக்கப்படி தெரியும்? அவன் எங்காத்துல தானே குடியிருக்கா. நாங்க பட்ட கஷ்டத்தை பெரியவா நீங்க படப்படாதுன்னு சொல்றேன். மாமா, உங்க ஆச்சாரத்தை ஒரு அபிஷ்டம் வந்து அழிச்சிடப்படாதுன்னு சொல்றேன். கேட்டா கேளுங்க, விட்டா விடுங்க. நேக்கு என்ன? நேக்கு நிறைய ஜோலி இருக்கு, நான் வரேன். மாமா, இந்த தடியே வந்துட்டேன். குழந்தை என்ன நீ பண்றது? பயப்படாதே, நான் பாத்துக்கிறேன், நீ ஒளிஞ்சுக்கோ. வணக்கம் சார். அடாம்பே, நாளை காலையில குடி வந்துடுறேன் சார். பேசப்படாது. நான் புரிஞ்சுட்டேன். உன்னை நான் நல்லா புரிஞ்சுட்டேன். என்ன பத்தி என்ன சார் புரிஞ்சுக்கிட்டீங்க? நீ ஒரு குடிகாரன், காமுகன், கள்ளன்,
கண்ட பெண்களோட சுத்தி அலையிற. முடிவா சொல்ல போனா நீ ஒரு ரவுடி. சார் தயவு செஞ்சு கொஞ்சம் மரியாதையா பேசுறீங்களா? இனிமே நீ பேசினீன்னா நான் நரசிம்மாவதாரம் எடுத்துருவேன். இந்த அட்வான்ஸ் ரூபா 300 போ வெளியில. சார் போயா வெளியில. அட போப்பா வெளியிலன்னா வந்துட்டான். அக்கா அக்கா, உனக்கு விஷயம் தெரியுமா? என்ன மீனா? போன மச்சான் திரும்பி வந்தா பூமணத்தோட. என்னடி சொல்ற? அங்க பாரு. ஏங்க மத்தியானமே வேற வீட்டுக்கு போறதா சொன்னீங்களே, இன்னும் போகலையா? வயித்தறிச்சல கலப்ப வேண்டாம். அந்த வீட்டுக்கார மாமா உள்ளே நுழைக்கூடாதுன்னு சொல்லிட்டானா. அடப்பாவி. அது மட்டும் இல்ல கீதா, சரவண குடிகாரனா, சோடா பாட்டில் ரவுடியா, பொம்பளை விஷயத்துல ரொம்ப மோசமானவனா. இவரா? எதை வச்சுமா சொன்னா? யார்கிட்ட சொன்னா? தம்பிகிட்டே சொல்லிருக்கிறாம்மா. ஏங்க உங்ககிட்டயா சொன்னா? இத கேட்டுட்டு பேசாம வந்திருக்கீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயோ, இன்னைக்கு அவனை கேட்கிற கேள்வியில ரோஷன் தாங்க தூக்கு போட்டு சாகும். பாக்கா, நாம 2 பேரும் போய் அவனை திட்டிட்டு வருவோம். மீனா சும்மா ரெடி. அது சரி தம்பி, வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்க பணம் ஏது? அம்மாவுக்கு அனுப்ப வச்சிருந்த பணத்தை தாமா அட்வான்ஸா கொடுத்தேன். நல்ல வேலை, அந்த பணம் திரும்பி வந்தது நல்லதுதான். பேசாம அத ஊருக்கு அனுப்பி வை. உங்க அம்மா நீ பணம் அனுப்புன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்கல்ல. இல்லம்மா, அம்மாவுக்கு உடம்பு ரொம்ப மோசமா இருக்குன்னு இன்னைக்கு காலையில கூட லெட்டர் வந்தது. அதனால நானே நேர்ல போய் அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு இருக்கேன். மா தம்பி, ஏன் சிரிக்கிறீங்க? உங்க மாமா தியாக ஊர்ல இருந்து வர போறாராம். ஐயா, தியாக மாமா வரப்போறாரு. பாவாடை, சட்டை, சீட்டு எல்லாம் வாங்கிட்டு வருவாரு. இனிமே ஜாலிதான். உட்கார். வர சொல்லதான் சொன்னாங்க. ஆமா, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு இங்க வேலை இல்லை. மேடம், காரணம்? So many reasons. அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? சொல்றேன். உங்களை நாளையில இருந்து ஃபேக்டரி மேனேஜர் அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். உங்களை மாதிரி திறமைசாலி அங்க தேவை. ஃபேக்டரி மேனேஜருக்குன்னு ஒரு காரும் வீடும் உண்டு. உங்க ஒத்துழைப்ப கம்பெனி எதிர்பார்க்குது. ஓகே? ஓகே, தேங்க்யூ மேடம். மீனா, பரீட்சை வருதுன்னு எவ்வளவு அக்கறையா படிக்கிற? என் தங்கம், என் தங்கச்சினா தங்கச்சிதான். மீனா, உனக்காக சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்தா. நீ அக்கா அக்காதா? ஆமா, அம்மாவும் மாமாவும் எங்க போயிருக்காங்க? கடைக்கு போயிருக்காங்க. மீனா, இந்த சரவணன் இருக்காரே, அவரை கண்டாலே எனக்கு பிடிக்காது தெரியுமா? போக்கா, நீ போய் சொல்ற. நான் ஏன் போய் சொல்றேன்? அவருக்கு இருக்க இடம் கொடுத்து சாப்பாடு வேற எல்லாம் போட வேண்டியிருக்கு. அதுக்குதான் அவரு மாசம் மாசம் பணம் கொடுத்துறாரு. ஆமா, பெரிய பணம். அவரால நமக்கு தொல்லதானடி. சும்மாதான், அந்த மாமா எவ்வளவோ நல்ல மாமா. நல்ல மாமாவா இருந்தா வேற வீட்டுக்கு போறேன் வேற வீட்டுக்கு போறேன்னு சொல்லுவாரா? இப்ப கூட வேற வீடு பாத்துட்டாராமே. ஆமாக்கா, அதான் வருத்தமா இருக்கு. வருத்தமா இருக்குல்ல? நீ வருத்தப்படாம இருக்கணும்னா ஒரு காரியம் பண்ணணும். சொல்லுக்கா. சரவண மாமா தனியா இருக்கும்போது நீ அவர்கிட்ட போய், மாமா நீங்க எங்க வீட்டை விட்டுட்டு போனா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எப்படியாவது நீதான் அவரை இங்க தங்க வைக்கணும். அக்கா, நோ யூஸ். ஏண்டி? அந்த மாமா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பெட்டி படுக்க எல்லாம் எடுத்துக்கிட்டு வேற வீட்டுக்கே போயிட்டானே. அக்கா அக்கா, எனக்கு இந்த கணக்கு சரியா வரல, புடியும் படி போட்டு கொடுக்கா. ஏய் போடி. என்னக்கா இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்க? உன் வேலையை பார்த்துட்டு போடி. ஆஹா, எனக்கு இப்பதான் புரியுது ஏன் இப்படி உம்முன்னு உட்கார்ந்திருக்கேன்னு. சரவண மாமா வேற வீட்டுக்கு போயிட்டாருன்னு தானே? அவர் என்ன வேற வீட்டுக்கு தானே போனாரு? செத்தா போயிட்டாரு. மீனா, கையெடு கையெடு மீனா.
கீதாவா? கீதா, என்னடி இது சின்ன பிள்ளையாட்டம் விளையாட்டு? கையடி. ஏ கீதா, சொன்னா கேட்க மாட்டேன். என்ன சின்ன பிள்ளையாட்டம் விளையாட்டு? சொன்னா கேள்வி. கையடி கீதா. அடே, சாரி லலிதா, நான் கீதா நினைச்சு. லலிதாவா? வாமா, சௌக்கியமா இருக்கியா? நான் கூட கீதான்னு நினைச்சிட்டேன். அப்ப இன்னும் கீதா வரலையா? இன்னும் வரலையே. அப்பவே பரப்பிட்டாச்சே. என்ன? அப்படியா? தம்பிட்டு பேசிட்டு உனக்கு மோர் கொண்டு வர. ஐயோ, அதெல்லாம் வேண்டாமா. ஏன் லலிதா, எங்க வீட்டுல நீங்க மோர் சாப்பிட கூடாதா? அக்கா, போய் மோர் கொண்டா. தியாகு சார், இது ஏன் வீடு, நான் தான் உங்களை உபசரிக்கணும். ஆமா, எப்ப ஊர்ல இருந்து வந்தீங்க? வந்து 4 days ஆச்சு. 4 days ஆச்சா? பாத்தீங்களாமா? தியாகு சார் எப்ப ஊர்ல இருந்து வந்தாலும் கீதா சொல்றதே இல்லம்மா. சொன்னா நான் அவளை கலாட்டா பண்ணுவேனா? ஏமா, இவரையும் கீதாவையும் வச்சு நான் கேலி பண்ணக்கூடாதா? தாராளமா, உனக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? தியாகு சார், சீரியஸா உங்களை நான் ஒண்ணு கேட்க போறேன். கேளுங்களேன். நீங்க கீதா கழுத்துல தாலி கட்டுறது எப்போ? நாங்க உங்க கல்யாண சாப்பாடு சாப்பிடுறது எப்போ? இன்னும் எத்தனை நாள் காத்துட்டு இருக்கிறது? வருஷமும் வேண்டாம், மாசமும் வேண்டாம், ஏன் நாள் கணக்கு கூட வேண்டாம். கூடி சீக்கிரமே நான் கல்யாண சாப்பாடு போடுறேன். என்னக்கா? பரவாயில்லையே, நல்லா சமாளிக்கிறீங்களே. நான் புறப்படுறேம்மா, கீதா கிட்ட சொல்லிடுங்க. அடடே, நான் வந்த விஷயத்தையே மறந்துட்டேனே. என்னம்மா? அம்மா, கைமுறுக்கு சுட்டு கொடுங்கம்மா. கைமுறுக்கா? ஆமா சார், கீதா அம்மா கைமுறுக்கு சுட்டா எனக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு காலையில ஒரு குழந்தை சாப்பிடறத பாத்துட்டேன். அம்மா பக்கம் தான் ஞாபகம் வந்துருச்சு. அம்மா, எப்பமா சுட்டு கொடுக்குறீங்க? இன்னும் 2 நாளா செய்து கொடுத்தேன். அப்ப நான் வரேம்மா. கீதா கிட்ட சொல்லுங்க, வரேன் சார். அம்மா, முறுக்க மறந்துடாதீங்க. எங்க அக்கா மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன், நானே கொண்டு வந்து தரேன். வரேன் சார். நல்ல பொண்ணு இல்லக்கா? ஆமா, இல்லன்னா இவ்வளவு வசதியான பொண்ணு என்கிட்ட வந்து கைமுறுக்கு சுட்டு கொடுங்கமான்னு கேக்குமா? என்னக்காது, கீதாவை அப்பவே அனுப்பிச்சுட்டு தான் லலிதா சொல்லிட்டு போகுது. இன்னும் கீதா வர காலமே. அதுவும் இல்லாம கீதாவால இன்னைக்கு பீச்சுக்கு வேற போறதா இருக்கும். ஏமான் ரொம்ப பிரமாதமா இருக்கு. இந்தா, இத வச்சு போங்க மாமா, நீங்க ஒரு ஏமாந்த மாமா. ஏமீனா, சரவண மாமா ஷூக்கு அக்கா தினமும் பாலிஷ் போட்டு கொடுக்குற. அவர் என்ன காசா கொடுக்குறாரு? பாய். சாரி மாமா, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 1 நிமிஷம், இதோ வந்துடுறேன். காலம் அலங்கோலமா போய்கிட்டு இருக்கு. நீ கோலத்தை மட்டும் போடுறீ. தம்பி, கழுத அப்படித்தான் கத்தும். அதையெல்லாம் மனசுல வச்சுக்கப்படாது. இது ஆம்பளை இல்லாத வீடு. பட்டாளத்துல இருந்து எப்பவோ வர்ற போறேன். அந்நிய பையன் ஒருத்தன் இங்கேயே தங்கி சிரிக்க பேச இருந்தா இன்னைக்கு ஒரு நாள் குலைச்சுது. நாளைக்கு தெருநாயெல்லாம் குலைக்கிற அளவுக்கு நாம ஏன் வச்சுக்கணும்? என்ன கணக்கு எழுதுறான்? இந்த கணக்கனுக்கு போடுற சோறு தண்டம், கொடுக்கிற சம்பளம் தண்டம், வாங்குற வேலை தண்டம். இந்த ஆளை நம்பி இப்படியே விட்டோம்னா ஒண்ணும் சரிப்பட்டு வராது. அவன் வரட்டும். அவன் மாமே ஒரு மல்லிகப்பு கொடுத்தான். சார், நீங்க அவர் வரமாட்டாருங்க. ஒண்ணு வேண்டாம், வர போய் அந்த புத்தி கட்ட சித்ராபுத்திரனை கூட்டிட்டு வா. அதாண்டா, புத்தி கட்ட சித்ராபுத்திரனை கூட்டிட்டு வா. சரி, முட்டா உட்கார இடத்து இது வேற வைக்கணுமா? அவன் இன்னைக்கு வரட்டும். ஒரேடிய கணக்கு தீர்த்தி அனுப்பிச்சு விடுறேன். மேடம் என்னையா இது? 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கு. 8 காணோம், எங்க போச்சு? கையை விரிச்சா என்ன அர்த்தம்? எனக்கு 8க்கு வழி வேணும். 8க்கு வழி வேண்டும் என்றால் நீங்கள் சாக வேண்டும். சரி, 8க்கு வழி என்றால் 8 அடி குழிக்கு வழி என்று அர்த்தம். அங்கு போக வேண்டும் என்றால் நீங்கள் சாக வேண்டும் அப்படின்னு இவர் சொல்றாருங்க. ஏண்டா தெரியுமாடு, நான் கணக்கெல்லாம் அழைச்சிட்டு வர சொன்னா இவனே அழைச்சிட்டு வந்த? நீங்க தானே புத்தியட்ட சித்ராபுத்திரனை கூட்டுவான்னு சொன்னீங்க. அட வெறுஞ்சோறு, நான் கணக்கெல்லாம் சொன்னேன்டா. அவர் இன்னைக்கு லீவுங்க, வர மாட்டாரு. பர்மனண்டா வர வேண்டாம்னு சொல்லிடு. சம்பளம் வாங்கி தர. ஏன் என்கிட்ட 1.25 ரூபாய் கடன் வாங்கியிருக்காருங்க. இதை அவர்கிட்ட சொல்லிட்டு அதை அவர்கிட்ட வாங்கி தர்றாரு என்னமோ.
சம்பந்தா உள்ள ஹார்லிக்ஸ் போட்டு வச்சுட்டேன் போய் சாப்பிட்டு பாப்பா உண்டு மாமாக்கு மாமா மேல எவ்வளவு வைக்கிறேன் மாமா அப்புறம் சாப்பிடுவாரு நிப்பம்மா உண்டு மாமா டாட்டா ஏன்னு திடீர்னு கணக்கு பிள்ளை வேண்டாம்னு சொல்லிட்டீங்க ஏமா வீட்டு கணக்கை எழுதுறது மட்டும்தான் கணக்கினுடையவே அந்த கணக்குலயே ஒரு நாள் கணக்கு விட்டுட்டான் இது எப்படியா விட்டுட்டா வருஷ கடைசியில 5000 10,000 உழைச்சா என்ன பண்றது கணக்கு எழுதுறது ஏன் ஏன் அப்படி பாக்குறீங்க இந்த வீட்டுல எல்லாம் தலைகீழ நடக்குது சாமி கொத்து உங்க கையில அது மட்டும் என் கையில இருக்கிறதா ஐயோ நாகம்மா இப்போ உனக்கு தேவை சாமி கொத்து தானே சாமி கொத்து என்ன கூடிய சீக்கிரம் என் சொத்தையே உன் பேர்ல எழுதி வச்சிடுறேன் ஐயோ எங்க ஐயோ ஐயோ என்ன என்ன இப்படி வேர்த்து கொட்டுது ஐயோ அடே யாரே இது ஒரு ஃபேனே கிடையாது நாளைக்கு தட்டு ஃபேன் போட்டு மறந்தல அடே சுந்தரவனா வாடாங்க சின்ன இடமா இந்த டிஃபன் எல்லாம் பிடிக்கலையா இப்படி பிடிக்காத டிஃபனா செஞ்சு கொடு அவங்க வேண்டாம்னு சொன்ன உடனே மரவிட உட்காந்து வாங்கோடி மாதிரி முழுங்கு யோ நான் என்னமோ மரவா உட்கார்ந்து தின்ன மாதிரியும் நீ பார்த்த மாதிரியில பேசுற பச்சை தண்ணி பல்ல படலையா ஆடா பாவமே இங்க கூட நேரம் இல்லாம ஓடா உழைச்சு மாடா போயிட்டியே மாடா உழைச்சு ஓடா போயிட்டியே உன்னை நினைச்சு நான் தான் வேதனைப்படுறேன் அது கிடக்குதே சின்ன ஏஜமா என்னையா சொன்னாரு ஏன் வானான்ட்டாரு அவருக்கு உப்புமா தான் வேணுமா சீக்கிரமா செஞ்சு கொடு ஐயோ எனக்கு உப்புமா எப்படி செய்யறதுன்னு தெரியாத உப்புமா செய்ய தெரியாத நீ ஒரு பொம்பளை உனக்கு ஒரு புடவை சமயக்காரிங்கிற பேரு நான் செய்யட்டா ஐயோ 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 உப்புமா எப்படியா செய்யறது கொஞ்சம் சொல்லியா உனக்கு புண்ணியமா போகுது உன் காரியம்னா என் நாடியை பிடிப்ப என் காரியம்னா முடிய பிடிப்பிய அது கிடக்குது உப்புமா எப்படியா செய்யறது உப்புமா கிண்டி வையடி அடியே உப்புமா கிண்டி வையடி உப்புமா கிண்டி வையடி அடியே உப்புமா கிண்டி வையடி அடி குப்பம்மா அவளே தப்பேது இல்லாம உப்புமா கிண்டி வையடி அடியே உப்புமா கிண்டி வையடி யோ பாட்டு பாடுற சாக்குல பாடி போடி நான் கூப்பிடுறேன் பல்ல உடைச்சு கையில கொடுப்பேன் அட அறிவுகட்ட கழுத பாட்டுல எல்லாம் மரியாதை எதிர்பார்க்க கூடாது சொல்லடி அபிராமி நில்லடி முன்னால அப்படி பாடித்தானே அந்த ஆதி பராசக்தியவே கூப்பிட்டு இருக்காங்க ஓ அப்படியா அது இருக்கட்டும் உப்புமா கிண்ட சொன்னியே அதுக்கு பக்குவம் என்ன சொல்லுடா அடே பக்குவம் என்ன சொல்லுடா பக்குவம் என்ன சொல்லுடா அடே பக்குவம் என்ன சொல்லுடா அடே மக்கு பையன் அவனே பக்கம் வந்து நிக்காம பக்குவம் என்ன சொல்லுடா அடே பக்குவம் என்ன சொல்லுடா கையாடுங்கடி நீ சம்பளத்தை ஆம்பளைய பார்த்து வாடா போடா நான் பாடுறேன் இழுத்து வச்சு அறுத்துருவேன் நாக்க உண்டா கரட்டி போட்டு பாரியா எதை நீ சொன்னத அந்த கண்ட கடவுளையே வந்தா போனா வருவா வடிவேலன் தானே பாடி இருக்காங்க வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டேன் சரி இனிமே அன்பாவே கூப்பிடு பேடி பத்திரி உப்புமா பக்குவம் எப்படி எல்லாம் கரெக்ட் ஒண்ணு விட்டுட்டேன் என்ன உப்புமாவை இறக்கி வைக்கும் போது 2 வருஷம் பனாயிர ஊத்துனா வாய்க்கு ருச்சியாவும் இருக்கும் வயிற்றுக்கு சுகாதாரமாக இருக்கும் அப்படியா இப்பவே ஊத்திடுற சுந்தரவதனா உத்தமா ரெண்டு பேரும் உள்ள இருக்க கூடாது தப்பு நான் முந்திக்காம போயிட்டேனே உள்ள போய் என்ன செய்யறாங்க இவங்க இப்படி போய் தாப்பா போட்டுக்குவாங்க தெரிஞ்சுச்சுன்னா நான் சத்தம் போட்டுக்கவே மாட்டேன் ஐயோ 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 தவற ஆயார கட்டதுன்னு சொல்லுவாங்க இப்ப பாம்பு முழுகுது ஐயோ மொத்தமா அவனுக்கு 1000 இடத்துல இருக்கும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா ஏன் ஸ்டோர் ரூம் திறந்திருக்கு எனக்கு தெரியுமே நீ ஸ்டோர் ரூம் நிக்கும் போதே எனக்கு தெரியும் இருக்கிற முந்திரி பருப்பு பொட்டுக்கல்ல தேங்காய் நெய் சக்கரை ஒண்ணு கூட இருக்க மாட்டேங்க ஒரு மாசத்துக்கு வாங்குறது 15 நாள்ல தீர்ந்து போயிடுது இன்னையில இந்த சாவியாவது என்கிட்ட இருக்கு இனிமே உள்ள இருக்கிற சாமான் ஒரு நாளைக்கு கூட வராது ஐயோ ஐயோ இப்படி ஒரு சந்தர்ப்பமா அத்தியம்மா என்னைக்கு திறக்க போறாங்களோ ஒரே ஜாலிதான் உத்தமா இன்னைக்கு கவலைக்கு நிறுத்திட்டு கழிவிடு இனிமே உன் குழந்தைக்கு விளையாட்டு சாமான வாங்கிட்டு வர்றதை தவிர வேற வழியே இல்லை
என்னடி மரமாக நிக்கிற? பைத்தியம் தெரிஞ்சு வர என் பிள்ளைக்கு ஆபீஸ் தானே உங்களை கூட்டிட்டு போனேன். போய் எடுத்துடா. அப்பவே சொல்லிட்டு தான் போனேன். அத்தையம்மாவை ஆளுக்கு ஒரு பக்கம் பிடிச்சு சம்பந்தத்தை 3 சுத்து சுத்தி வெளியே விட்டு எரிஞ்சிட்டா திருஷ்டி போயிடாது. உனக்கு சுத்தணுமே முதல்ல. என்ன இங்க கிசு கிசுப்பு? ஒண்ணும் இல்ல, கணக்கு பிள்ளைக்கு ஒரு சைடு அடிக்குது. கொண்டாடி நீங்க என்ன அண்ணன் வாங்கல நிறைய அத்தான பாத்தியாமா எப்படி இருக்கா பாரு. என் ராஜா அவருக்கு பைத்தியம் எல்லாம் தெரிஞ்சு போச்சு. Uncle, how do you feel now? I'm perfectly all right. என்ன பேசுறாங்க? உங்க மகன் நல்லா இருக்காரு. அப்புறம் என்னென்ன பேசாம இருக்கீங்க? என்ன செய்ய சொல்றாங்கம்மா? புதுசா கேட்பீங்களே. என் பிள்ளைக்கு புத்தி தெளிஞ்ச உடனே தேதியை சொல்லுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த தேதிமா? சிங்கப்பூர் கப்பல் ஏற தேதியா? டேய் சுந்தரவதனா, அம்மா நீ போறியா உள்ள? நீங்க போறீங்களா? போக வச்சிருவேன். வேண்டாம். போட்டா எப்ப தானே கல்யாண தேதி வைக்க போறீங்க? யாருக்குமா? யாருக்கம்மாவா? என்னென்ன நகமா, இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? சம்பந்தம் லலிதா 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கணும், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். இப்போ உனக்கு என்ன கவலை? அடுத்தவனுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுனால ஆஸ்தி உனக்கு சேராதனால இப்படி இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கிற. பாரு, என் ஆஸ்தியில உன் மகன் சம்பந்தத்துக்கு பாதி எழுதி வச்சாங்க. அது கச்சாரமா இந்த சாவியை வாங்கிக்க. வாங்கிக்க நாகம்மா. வீட்டு நிர்வாகத்தையே நீயே கவனி. கலகலப்பா இருந்து கல்யாண காரியங்களே புரி. சாவி கொத்து கொத்து சாவி கொத்து சாவி சாவி கொத்து. ஐயோ, எங்க அண்ணன் நான் கேட்காமே சாவி கொத்தை எங்களை கொடுத்து போயிட்டாரு. இனிமே நான் தான் இந்த வீட்டுக்கு அதிகாரி. அண்ணா, கல்யாணத்துக்கு பாட்டு கச்சேரி வைக்கலாமா இல்ல பாட்டு கச்சேரி வைக்கலாமா? என்ன பேச மாட்டேங்கிற? ஒன்னால கேட்கணும். சாவி கொத்து ஏன் கையில? அதனால எல்லாம் ஏற்றுதான். ஆமா, நாட்டு கச்சேரி வச்சா வைப்பேன், இல்ல நானே ஆடினாலும் ஆடுவேன். அத்தையம்மா யாரடா நீ சின்ன பையல்ல யாரடா நீ? அத்தையம்மா கணக்கா என்ன சொல்லு தெரியல. போடா கொத்து சாவி அருமை தெரியாத கொட்டா சாவடி. இனிமே இந்த வீட்டுல நான் சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும். நான் தான் மகாராணி, 1000 தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி. எங்க அழு அழுதுகிட்டே சரி பார்க்கலாம். இல்லங்க, ஒரே சமயத்துல 2 எப்படிங்க பண்றது? முத்தம்மா, எப்பவும் நம்ம சக்திக்கு மேல ஆசைப்பட்டா கேடி இதுதான். நம்ம லெவல்லயே இரு. ஏற்கனவே கேட்க வேண்டியதில்லை, பொட்ட அதிகாரம். இதுல பைத்தியம் வேற. பிள்ளைக்கு போய் அம்மாவுக்கு வந்தது டும் டும் டும். அப்படியே பாக்குதியா?